ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் மிக்ஸ்டாக இருக்கிறதா வந்துட்டு டேபிள்ஸ்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலாக அலைனாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரோஸு, வெர்டிக்கலாக அலைனாக இருக்கிறது எல்லாமே வந்து காலம்ஸ். இப்போ இந்த டேபிளை நம்ம HTML எப்படி கிரியேட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் டேகுக்குள்ளே நம்ம எத்தனை ரோஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அத்தனை ரோஸ் எல்லாமே இந்த டேபிள் டேகுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்ண போகிறதுக்கு டிஆர், டேபிளோட ரோ. ஃபர்ஸ்ட் ரோக்கு டிஆர். ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு இந்த இடத்துல ஹெட்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் எல்லாமே வந்துட்டு போல்டாக இருக்க ஹெட்டிங். இது வந்து ஒரு டேபிளோட ஹெட்டிங்கை மென்ஷன் பண்ணுறதுக்காக இது இப்படி இருக்கும். ஸோ அதை நம்ம ஹெட்டிங்கில் போட போகிறோம். ஸோ டிஹெச் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங். டேபிள் ஹெட்டிங்கில் ரோல் நம்பர். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் நேம், ஸ்டூடெண்ட்டோட நேம். அதுக்கப்புறம் இன்னொரு ஹெட்டிங் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெட்டிங், இதில் வந்து மார்க்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ரோல் நம்பர், நேமு, ஏஜ், மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதே மாதிரி செகண்ட் ரோ டேபிள்குள்ளே கொடுக்குற டேட்டாஸு. அதே மாதிரி இன்னொரு டிஆர்னு சொல்லிட்டு இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். இதுக்குள்ளே டேபிள் டேட்டா கொடுக்க போகிறோம். டிடிஎம், டேபிள் டேட்டா. ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் இருக்கா, இந்த ரோல் நம்பர் என்னங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணணும், 1. நெக்ஸ்ட்டு இன்னொரு டேபிள் டேட்டா. இந்த டேட்டாக்குள்ளே நேம், செகண்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது நேம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ ஸ்டூடெண்ட் 1னே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டேபிள் டேட்டா. நெக்ஸ்ட் இருக்கிறது ஏஜ். ஸோ ஏஜ் என்னன்னு சொல்லி கொடுக்குறோம், 8 கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு டேபிள் டேட்டா, ஸ்டூடெண்ட்டோட மார்க் 80 கொடுக்குறேன். இதே மாதிரி இப்போ 2 ரோ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரோ 1, ரோ 2ன்னு சொல்லிட்டு 2 ரோ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு 3 ரோ க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒரு 3 ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 3 ரோ வந்து க்ரியேட் ஆயிடுச்சா? ரோல் நம்பர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. 2, 3, 4, 5. இப்போ 1, 2, 3, 4, 5 ஸ்டூடெண்ட்டு, ஏஜ், ரோல் நம்பர் எல்லாமே வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. பட் இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக க்ரியேட் ஆயிடுச்சு. பட் இந்த டேபிளுக்கு பார்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பார்டர்ஸ் எப்படி கொடுக்கலான்னா, இங்கே டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளில் ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸ்டைல் டேகுக்குள்ளே பார்டர்னு சொல்லிட்டு ஒரு CSS, இதுக்குள்ளே 1 பிக்சல் சாலிட் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த டேபிளை சுற்றி வந்து எனக்கு பார்டர் வந்துருச்சு. இந்த இடத்துல சாலிட்னு கொடுக்குறது இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர். இது சாலிடாக ஒரே லைனாக வந்திருக்கா, அதனால இது சாலிட். இதுவே இந்த சாலிடுக்கு பதிலாக இந்த இடத்துல டாட்டோடு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அதை சேவ் பண்ணுறேன். இந்த டேபிள்ஸ் பாருங்கள், டாட்டடாக வந்திருக்கா அந்த டேபிளோட பார்டர். இதுவே இந்த இடத்துல டேஷோடு கொடுக்குறேன். இந்த டேபிள் பார்டர் பாருங்கள், டேஷாக தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் அந்த பார்டர் க்ரியேட் ஆகணுமோ அந்த ஸ்ட்ரக்சரில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போது எக்ஸாம்பிள் சாலிட்லேயே கொடுக்குறேன். ஓகேவா? சாலிட் பிளாக்கு 1 பிக்சல். இந்த பிக்சல் வந்து 3 பிக்சல் 5 பிக்சல்னு வச்சோம்னா நம்ம பார்டரோட திக்னஸ் வந்து பாருங்கள் பெருசாக இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு 1 பிக்சல் போதும் அப்படிங்கிறதுனால 1 பிக்சல் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது நமக்கு இந்த டேபிளை சுற்றி மட்டும்தான் பார்டர்ஸ் வருது. இந்த டேபிள்குள்ளே வந்து செக்ஷன் பண்ணல, ரோஸ் அண்ட் காலம்ஸை செக்ரிகேட் பண்ணல. ஸோ அது எப்படி பண்ணலான்னா, ஹெட்டுக்குள்ளே ஸ்டைல் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் டேகுக்குள்ளே இப்போ நமக்கு எதுக்கெலாம் அந்த பார்டர் செட் ஆகணும், அந்த டேபிளுக்கு செட் ஆகணும், அந்த ஹெட்டிங்க்கு செட் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த டேபிள் டேட்டாக்கு செட் ஆகணும். ஓகேவா? அந்த 3 HTML எலமெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ டேபிளுக்கு செட் ஆகணும், அதுக்கப்புறம் ஹெட்டிங்க்கு செட் ஆகணும், அதுக்கப்புறம் டேபிள் டேட்டாக்கு செட் ஆகணும். ஓகேவா? அப்புறம் ஓப்பன் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே நம்ம பார்டர் கொடுக்குறோம். ஓகே, பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். ஓகேவா? இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த இன்லைன் CSS எடுத்துட்டு இந்த இடத்துல இன்டர்னல் CSS மூலமாக நான் இது 3க்குமே சேர்த்து கொடுத்துட்றேன். இதுதான் இன்டர்னல் CSSோட அட்வான்டேஜ். ஓகேவா? டேபிளுக்கு, ஹெட்டிங்க்கு, டேட்டாக்கு 3க்கும் சேர்த்து பார்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா 3த்துக்குமே அந்த பார்டர் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ இந்த இடத்துல 3க்குமே பார்டர் அப்ளை ஆயிடுச்சு. இந்த டேபிளுக்கு பார்டர் அப்ளை ஆயிடுச்சு, ஹெட்டிங்க்கு அப்ளை ஆயிடுச்சு,
அதுக்கப்புறம் இந்த டேபிள் டேட்டாக்கும் அப்ளை ஆயிருச்சு. பட் இது எல்லாமே வந்து செப்பரேட்டா அப்ளை ஆகியிருக்கு. நமக்கு பார்க்கறதுக்கு டபுள் பார்டர் மாரி இருக்கு. ஸோ அது எல்லாமே சிங்கிளா ஒரே பார்டரா நீட்டா அலைன் பண்ணோம்னா, பார்டர் கொலாப்ஸ்ன்னு ஒரு சிஎஸ்எஸ் இருக்கு. பார்டர் கொலாப்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ள கொலாப்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த பார்டர் வந்து நீட்டா அலைன் ஆயிரும். அலைன் ஆயிருச்சா? டேபிள் வந்து சின்னதா இருக்கு. இது கொஞ்சம் ஸ்பேசியஸா பண்ணணும்னா, அந்த டேபிளோட விட்த்த நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல போயிட்டு டேபிள்ல ஸ்டைல் அட்ரிபியூட் குடுக்குறோம். ஸ்டைல் அட்ரிபியூட்ல டேபிளோட விட்த் வந்து எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கணும்னு செட் பண்ணலாம். நான் 100% இருக்கணும். ஸோ எனக்கு பெருசாயிருச்சு. ஸோ சின்னதா இருந்த டேபிள் வந்து இப்போ கொஞ்சம் பெருசா ஸ்பேஷியஸா செட் ஆயிருச்சு. ஸோ இதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு சென்டர்ல அலைன் பண்ணணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்துட்டோம்னா, இதுல இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு எனக்கு சென்டர்ல அலைன் ஆயிருச்சு. ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இதுக்கு மேல இந்த இடத்துல கேப்ஷன் ஒன்று ஸ்டூடெண்ட் டேபிள்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கொடுக்கலாம்னா, கேப்ஷன்னு ஒரு டேக் நேம். ஓகேவா? இந்த டேபிள்குள்ளேயே தான் கொடுக்கணும். டேபிள்குள்ள கேப்ஷன்னு ஒரு டேகு. இந்த டேகுக்குள்ள நம்ம என்ன கேப்ஷன் கொடுக்குறோமோ அந்த கேப்ஷன் வரும். இப்போ நான் ஸ்டூடெண்ட் டேபிள்னு ஒரு கேப்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் டேபிள்னு சொல்லி கேப்ஷன். இது எல்லாமே வந்துட்டு ரோஸ்ன்னு சொல்லுவோமா, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி அலைனாக இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போகிறோம். இப்போ டிஆர் இந்த டேபிளோட ரோஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ டிஆர்னு கொடுத்துட்டேன் டேபிளோட ரோஸ். ஓகேவா? கொடுத்துட்டு ஓப்பன் கர்லி ப்ராசஸ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அக்வா கொடுக்குறேன். ஓகேவா? சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த டேபிளோட ரோஸ் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிருச்சு. ஓகேவா? எனக்கு ஒரு ரோ விட்டு ஒரு ரோ மட்டும் அப்ளை ஆனால் போதும்னா, இதே டேபிள் ரோல ஒரு சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி, இந்த கோலன் வச்சிருக்கேன்ல, இதுக்கு பேர் சூடோ எலமெண்ட்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிட்டு nth சைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். nth சைல்டுக்குள்ள இந்த இடத்துல ஈவன்னு கொடுக்குறோம் உள்ள. இந்த டிஆர் nth சைல்டு இதுக்குள்ள வந்து ஆடா ஈவனான்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் ஈவன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஈவன்னா செகண்ட், ஃபோர்த்து. ஸோ செகண்ட் ரோ, ஃபோர்த் ரோ, சிக்ஸ்த் ரோ இது எல்லா ரோக்கும் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆகிருச்சு. எனக்கு இதே டேபிள் ரோக்கு nth சைல்டு யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆடு கொடுக்குறேன். ஓகேவா? ஆடு கொடுத்துட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு எல்லோ. ஸோ எனக்கு ஆட் இந்த இடத்துல 1, 3, 5 இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆட் கலர் செட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை ஹூவர் பண்ணால் எனக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, இந்த ஹெட்டிங் வந்து நம்ம கலர் மவுஸை கொண்டு போனோம்னா கலர் சேஞ்ச் ஆகுது. வெளியே எடுத்துட்டோம்னா பிளாக் கலரில் இருக்கு. உள்ளே கொண்டு போனால் லைட் கிரே கலரில் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த இது இந்த இங்கே ப்ளஸ் சிம்பிள் பாருங்கள், கொண்டு போனால் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுதா ரவுண்டாக, இதை எடுத்துட்டோம்னா காட்டல. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல மவுஸை கொண்டு போனால் இந்த மாதிரி காட்டுன்னு சொல்கிறது தான் ஹூவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஆர் இப்போ ரோஸ்க்கு இல்லை ஹெட்டிங்க்கு மட்டும் கொடுக்குறேன். டிஹெச். ஓகேவா? ஹெட்டிங்க்கு மட்டும் எனக்கு ஹூவர் பண்ணு. இதே மாதிரி கோலன் வச்சு ஹூவர் கொடுக்குறேன். ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சாக்லேட் கலர். ஓகேவா? இப்போ ஹெட்டிங்கை ஹூவர் பண்ணால் மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். டிஹெச்சை கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஹெட்டிங்கை ஹூவர் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஹெட்டிங்கை ஹூவர் பண்ணால் மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சாக்லேட்டில் சேஞ்ச் ஆகுது. வேறு எதை ஹூவர் பண்ணாலுமே வந்துட்டு எனக்கு சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? இதான் வந்துட்டு ஹூவர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு காலமை எப்படி மர்ஜ் பண்ண போகிறோம், ரோஸை எப்படி மர்ஜ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 மட்டும் சேம் ஏஜ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 ரோவை மட்டும் மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ எந்த ரோ 8 கிட்ட மர்ஜ் ஆகணும். ஸோ அதுக்கு ரோ ஸ்பேன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் தானே மர்ஜ் ஆகணும், இது ரெண்டும் தானே மர்ஜ் ஆகணும். ஸோ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ அதனால் இது ரெண்டும் மர்ஜ் பண்ணுறதுக்காக ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன். ரோ ஸ்பேனில் 2 கொடுக்குறேன். 2 ரோ மர்ஜ் பண்ணணும், அதனால் 2 கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன். எனக்கு 2 ரோ மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த 8 ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த ரோ வந்து மர்ஜ் ஆயிடுச்சு. 2க்கும் சேர்த்து 8ன்னு சொல்லி காமிக்குது. இதான் வந்துட்டு ரோ ஸ்பேன். இப்போது எனக்கு காலமை 2ம் மர்ஜ் பண்ணணும். இப்போ இந்த ரோல் நம்பர், இந்த நேம், இந்த 2 காலமையும் வந்து மர்ஜ் பண்ண போகிறேன். ஸோ அது ஹெட்டிங்கு ஃபஸ்ட்டு கால் ஸ்பேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? கால் ஸ்பேனுக்குள்ளே ஃபஸ்ட்டு 2 காலமை மர்ஜ் பண்ணுன்னு கொடுக்குறேன்.
குடுத்துட்டு அப்பன்னா குடுத்துட்டு சேவ் பண்றேன். ஸோ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு 2 காலமும் வந்துட்டு மெர்ஜ் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த ரோல் நம்பர் இந்த இடத்துல இந்த நேம வந்து தூக்கிடுறேன். ஓகேவா? இப்போ இது 2த்தையும் சேர்த்தி எனக்கு ஒரே காலமா மெர்ஜ் ஆயிருச்சு. 1 ஸ்டூடண்ட் நேமு, 2 ஸ்டூடண்ட். ஸோ அந்த ரோல் நம்பர் அண்ட் நேம் 2ம் சேர்த்தி ஒரே காலமா நமக்கு மெர்ஜ் ஆயிருச்சு. அந்த நேம் காலம எடுத்துட்டேன். ஓகேவா? இதான் வந்துட்டு கால் ஸ்பேனு. இது வந்து ரோ ஸ்பேனு. இப்போ கால் குரூப்ன்னு சொல்லிட்டு ஒரு டேக் நேம் இருக்கு. அந்த டேகுக்குள்ள இப்ப நம்ம குடுத்துருக்கிற டேக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல டேபிள் எல்லாமே டேபிள்குள்ள தான் யூஸ் பண்ணணும். கால் குரூப்னு ஒரு டேக் நேமு. இந்த டேகுக்குள்ள நான் ஒரு கால் ஸ்பேன் குடுக்குறேன். ஓகேவா? கால் ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 2. காலுங்கிறது ஒரு டேக் நேம். ஓகேவா? இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ செல்ஃப் க்ளோசிங் இது கால் குரூப் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்கும். அதுக்குள்ள கால் டேக் யூஸ் பண்றோம். அது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ அதுக்கு ஸ்பேன் 2 குடுக்குறோம். ஸ்பேன் 2னா ஃபர்ஸ்ட்டு 2 காலம மென்ஷன் பண்றதுக்காக ஸ்பேன் 2. இப்போ எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ திருப்பியும் இன்னொரு கால் குடுக்குறேன். இன்னொரு கால் குடுத்துட்டு ஸ்பேன் அட்ரிபியூட் குடுக்குறேன். ஸ்பேன் அட்ரிபியூட் குடுத்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் காலம ஹைட் பண்ணிரு அப்படிங்கிற சொல்றேன். ஃபர்ஸ்ட் காலம்னா உங்களுக்கு இந்த 1, 2, 3, 4 ஹைட் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 காலம ஷோ பண்ணுங்கிற மாதிரி 1, 2 குடுத்துட்டேன். ஸோ இந்த 2 காலமும் வந்து ஷோ ஆகும். இங்க குடுக்குற 1 குடுத்துருக்கிறத வந்து 3rd காலம மென்ஷன் பண்ணும். ஏஜ் காலம். ஸோ அந்த ஏஜ் காலம்ல ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்றேன். ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி விசிபிலிட்டி இருக்குல்ல, விசிபிலிட்டி கொலாப்ஸ் குடுக்குறேன். விசிபிலிட்டி கொலாப்ஸ் குடுத்தோம்னா செல்ஃப் க்ளோசிங் டேக். ஸோ அந்த ஏஜ் மட்டும் நமக்கு ஹைட் ஆகி ஷோ ஆகும். இப்போ சேவ் பண்ணுறேன். அந்த ஏஜ் மட்டும் நமக்கு ஹைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கால் டூன் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 காலம். ஃபஸ்ட்டு 2 காலமை ஷோ பண்ணேன். அதுக்கப்புறம் 2 காலம்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு காலமை மட்டும் எனக்கு ஹைட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு 1க்கு பதிலா 2ன்னு கொடுத்தோன்னா இது 1, 2க்கு அப்புறம் இருக்கிற 2 காலமை ஹைட் பண்ணன்னு அர்த்தம். ஸோ இந்த 1, 2 வந்து நமக்கு எப்பயுமே ஷோ ஆகும். 1, 2க்கு அப்புறம் இருக்கிற ஒரு காலமை ஹைட் பண்ணு. 1, 2க்கு அப்புறம் இருக்கிற 2 காலமை ஹைட் பண்ணு. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கால் ஸ்பேன்னு விசிபிலிட்டி கொலாப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். எத்தனை காலம்ஸ் ஹைட் பண்ணு, எத்தனை காலம்ஸை ஷோ பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிக்கலாம். ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த விசிபிலிட்டி கொலாப்ஸ். ஓகேவா? இது வந்து இந்த கால் குரூப்புக்குள்ளே கொடுப்போம். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் டேகுக்குள்ளே எல்லாமே கொடுக்குறோம். இந்த மாதிரி ரோவாக கிரியேட் பண்ணுறதுக்காக டிஆரில் கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஹெட்டிங் கிரியேட் பண்ணோன்னா டிஹெச், அதுக்குள்ளே டேட்டா செட் பண்ணோன்னா டிடிஏ. இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி ஒரு 5 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். 5 ரோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு பார்டர் செட் பண்ணோன்னா இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு அதுக்கு பார்டர் கொலாப்ஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணிட்டோம். ஸோ ஈவன் டெக்ஸ்ட் இந்த ரோவோட ஈவனுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஈவன், ரோவோட ஆடுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஆடு. அதுக்கப்புறம் இந்த டேபிளோட ஹெட்டிங்கை ஹூவர் பண்ணால் மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிளோட வித்தை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 100%, 90% அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், டேபிளோட ஹைட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டேபிளோட ஹைட்னா வந்துட்டு ரோவில் வருமா, இந்த டேபிளோட ஹைட்டு. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஹைட் கொடுத்துட்டு ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டேபிளோட ஹைட் மட்டும் பாருங்கள் சேஞ்ச் ஆயிடுச்சா? டேபிளோட ஹைட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேபிளோட ஹைட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு காலமை மெர்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கால் ஸ்பேனு. இந்த 2 காலமை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ரோவை மெர்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரோ ஸ்பேனு. ஒரு காலமை ஹைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது விசிபிலிட்டி கொலாப்ஸ் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிடுவோம். ஓகேவா? இதுவே இந்த விசிபிலிட்டி கொலாப்ஸை இந்த இடத்துல கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு 2 காலமே ஹைட் ஆகிட்டு மற்ற காலம்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஓகேவா? இது எந்த காலம் பக்கத்தில் இந்த விசிபிலிட்டி கொடுக்குறோமோ அந்த காலம் வந்து ஹைட் ஆகிரும். ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் டேபிள்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளாஸ் அண்ட் ஐடி பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.